ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார் கோலம் தான் போட போகிறோம். அதுவும் வந்துட்டு 13 புள்ளியில் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு புள்ளி எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். எத்தனை புள்ளி வச்சுருக்கோம், இது என்ன விதமான புள்ளி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் இது என்ன வகையான புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி புள்ளிகளோட டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோலம் எப்படி போடுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கோலம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருப்பேன். பெரிய கோலமும் சரி, சின்ன கோலமும் சரி, சிக்கு கோலமும் சரி. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்காம யாராவது இந்த கோலத்தோட வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலத்தோட வீடியோவும் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கோலம் வந்துட்டு போடணும்னு ஆசையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி போடுறது, அது புள்ளி கோலங்களெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காகவே என்னோடய சேனலில் நிறைய கோலம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது எத்தனை புள்ளின்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 புள்ளி. எதையோடு நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7ஓடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முடிச்சிருக்கோம். 13 டாட்ஸு 7 டாட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வச்சுருக்கோம் புள்ளி. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் டாட் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இதில் வந்துட்டு நான் 13 டாட்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதில் வந்துட்டு ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க. 12 டாட்ஸ் இருக்கும். 12 வந்துட்டு 6 6 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம் இல்லையா? அப்போது இப்போ பாருங்கள், 6 கண்டுபிடிச்சிடலாம். மேலே இருந்து 6 புள்ளி, கீழே இருந்து 6 புள்ளி அப்படி நம்ம குறிக்கும். அப்படி வந்துட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கும் போது சென்டர் டாட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6. ஓகேவா? இங்கே விரல் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 இங்கே ஒரு விரல் வச்சுட்டேன். இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு சென்டர் டாட் இதுன்ட்டு. இதுதான் வந்துட்டு சென்டர் டாட். ஓகேவா? இங்கே நான் வந்துட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஸ்டார் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர் டாட்டுக்கும் 4 பக்கமும் உங்களுக்கு புள்ளி இருக்குது பாருங்களேன். மொத்தமாக வந்துட்டு இதை சுற்றியும் 6 புள்ளி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கே இந்த மாதிரி 6 புள்ளி இருக்குது இல்லையா? அதில் இங்கேருந்து நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு 3 புள்ளி, அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி. சரியா? மொத்தமாக 4 புள்ளியாக, அதாவது கார்னர் புள்ளி சேர்த்துனிங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 4 4 புள்ளி கணக்கு வரும். கார்னர் புள்ளி சேர்த்தாமல் நீங்கள் வந்துட்டு 3 3 புள்ளியை இணைக்கிற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ இங்கேருந்து இந்த 3 புள்ளி நம்ம இணைக்கிறோம். கார்னர் புள்ளி சேர்த்துனா 4 புள்ளி. அதேமாதிரி இங்கேருந்து நம்ம 2 புள்ளி இணைப்போம். அதே மாதிரி இந்த கார்னரில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நிறுத்திக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி, அதாவது இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்களே, இதில் 2வது புள்ளியிலேருந்து இப்படி கோடு கிழிச்சிக்கோங்க. இந்த புள்ளிக்கு இணைச்சி விட்ருங்க. அதே மாதிரி இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த புள்ளிக்கு இணைச்சிருங்க. இப்போது இங்கேருந்து மொத்தமாக 3 புள்ளி இணைக்கணும். பாருங்கள், 1 2 3. ஓகேவா? இந்த கார்னர்லேருந்து இந்த 3 புள்ளி நம்ம இணைக்கிறோம். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த 2 புள்ளி நம்ம இணைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொண்டு போய் இந்த கார்னரில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ வந்துட்டு நம்ம அழகாக ஒரு ஸ்டார் வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இது வந்துட்டு மிடில் டாட்டு, அதாவது 2 புள்ளிக்கு இடையில தான் நம்ம வந்துட்டு டாட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்துட்டு மிடில் டாட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 6 ஸ்டார் வரும். பாருங்கள், 6 கார்னர் இருக்கும் பாருங்கள். இது ஒரு கார்னர் 1 2, இந்த கார்னர் 3, இந்த கார்னர் 4, இந்த கார்னர் 5, இந்த கார்னர் 6. இப்போது 6 கார்னர் வந்திருக்கு. ஸோ அதனால் சுற்றியும் வந்துட்டு 6 ஸ்டார் வந்துட்டு நமக்கு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார் போட்டுடலாம். இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கார்னருக்கு இந்த சைடு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா புள்ளி வச்சா தான் இங்கே வந்து நம்ம ஸ்டார் போட முடியும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டார்லேருந்து கோடு கிளிங்க. மொத்தமாக 4 புள்ளி கணக்கு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 4 புள்ளி. நம்ம இந்த ஸ்டாரில் எப்படி புள்ளி கணக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாருக்குமே புள்ளி வந்துட்டு சேர்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து எத்தனை புள்ளி வரணும், 3 புள்ளி.
ஓகேவா? இந்த கார்னர் புள்ளி சேர்த்துனீங்கன்னா 4, சேர்த்தாம 3, அதே மாதிரி இங்கேருந்து 2, இந்த 2 புள்ளி இணைச்சி இந்த கார்னர் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், இணைச்சி விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த 2 புள்ளிக்கும் சென்டரில் ஒரு புள்ளி நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்காமல் நீங்கள் போட்டாலும் ஓகே தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளி, சரிங்களா? இந்த புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளிக்கு ஒரு கோடு கிளிங்க. கொண்டு போய் இங்கே இணைக்கிறோம். இந்த 4 புள்ளியும் இணைக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து மொத்தமாக வந்துட்டு 1 2 3 3 புள்ளி. அதே மாதிரி இங்கே இந்த 2 புள்ளியும் இணைச்சி இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் முடிக்கிறோம். இங்கே வந்துட்டு நம்ம சென்டரில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்டார் போட்டேன். இப்போ இந்த ஸ்டார் போட்டுக்கலாமா? இந்த ஸ்டார் போடும்போது இந்த கார்னருக்கு இங்கே பக்கத்தில், ஓகேவா? அதாவது எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு வருது, ஓகேவா? இந்த சைடு வந்துட்டு நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது இங்கேருந்து 4 புள்ளி நம்ம இணைச்சிடறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 3 புள்ளி. அதே மாதிரி இங்கேருந்து இந்த 2 புள்ளியும் நம்ம இணைக்கிறோம் இல்லையா? இணைச்சிட்டு கொண்டு போய் இந்த கார்னரில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு இந்த 2 புள்ளிக்கு இடையில ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இங்கேருந்து 4 புள்ளி, இங்கேருந்து கொடுக்கலிங்க 4 புள்ளிக்கு நம்ம இணைக்கிறோம். 1 2 3 4 இல்லையா? 1 2 3 4 4 புள்ளிக்கு இணைச்சிட்டோம். அப்போ இங்கேருந்து இங்கே ஆல்ரெடி ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அதனால் மொத்தமாக 4 புள்ளி கனெக்ட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி இணைச்சிருக்கிறதுனால இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து 3 புள்ளி மட்டும் இணைச்சா போதும். அதுக்கப்புறம் இங்கேயும் இணைச்சிருக்கோம், இங்கேயும் இணைச்சிருக்கோம். இந்த 2 புள்ளியும் கனெக்டில் தான் இருக்குது. அப்போ இடையில் இந்த 2 புள்ளியை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான கோலம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர்னால் இந்த சைடு நான் புள்ளி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது இங்கேருந்து நான் 4 புள்ளி என்ன பண்ணிக்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக இதோட நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச புள்ளியோடவே சேர்த்து 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, இங்கேருந்து 2 புள்ளி. ஓகேவா? இப்போது இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு புள்ளி நம்ம வச்சுக்கிறோம். அதோட கேப் கூட நீங்கள் இந்த புள்ளிகளுக்கு எவ்வளோ கேப் கொடுத்துருக்கீங்களோ, ஒவ்வொரு புள்ளிக்கும் இடையில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவு கேப்பில் தான் இங்கேயும் வைக்கிறோம். இந்த 2 புள்ளிக்கும் இடையில் வைக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ இந்த புள்ளியிலேருந்து நீங்கள் 4 கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 புள்ளி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லைன் வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் இந்த கார்னர்லேருந்து 3, இங்கேருந்து 2, ஓகேவா? வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர். இப்போ இந்த கார்னருங்கும் போது நம்ம இங்கே நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இங்கேருந்து மொத்தமாக 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு 2 புள்ளி. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு புள்ளி நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இங்கேருந்து எத்தனை, 4 புள்ளி இல்லையா? 4 புள்ளி நம்ம இணைச்சிட்டோம். சேம் அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த கார்னர் புள்ளி சேர்த்துனா 4, சேர்த்தாமல் 3 புள்ளி. ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம கொண்டு போய்க்கிறோம். இங்கே 2 புள்ளி நம்ம இணைச்சிட்றோம். இணைச்சிட்டோம். ஓகேவா? இப்போது சென்டரில் ஒரு குட்டி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கார்னர் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்தே கோடு கழிச்சிக்கலாம். மொத்தமாக 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, இங்கேருந்து 2 புள்ளி. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு புள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, இங்கேருந்து 2 புள்ளி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த ஸ்டாரும் வரைஞ்சிட்டோம். நம்ம புள்ளி வந்துட்டு கரெக்டாக வைக்கும் போது நமக்கு ஸ்டார் அழகாக வரும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இங்கேருந்து 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளி கனெக்ட் பண்ணி இந்த கார்னருக்கு கொண்டு வந்து நம்ம இணைச்சிடும். இப்போ இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில் ஒரு புள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து 4 புள்ளி, இங்கேருந்து 3 புள்ளி, இங்கேருந்து இந்த 2 புள்ளி இணைச்சி இந்த கார்னருக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். இப்போ இங்கே சென்டரில் வந்துட்டு குட்டி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டுட்டோம். ஸ்டார் அழகாக வந்துருச்சு. 6 ஸ்டாரு ஈஸியாக போட்டுடலாம். நான் சொல்கிற புள்ளிகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டே வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்துட்டு கோலம் ரொம்ப அழகாக வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு சென்டரில் வந்துட்டு இருக்கிற புள்ளிகளுக்கு எல்லாமே ஒரு டிசைன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? வாங்க அதுவும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் வந்துட்டு விளக்கு கொடுக்கலான் தான் இருக்கேன். ஸ்டார்களுக்கு இடையில் வந்துட்டு விளக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த 3 புள்ளி மொத்தமாக 1 2 3 4 4 புள்ளி இருக்கா? இதில் இப்படி வளைவு மாதிரி கொடுத்து நான் விளக்கு கொடுக்க போகிறேன்.
இப்படி ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு. ஓகேவா. இப்படி கொடுக்கும்போது நீங்கள் வளைவை அழகாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. இப்போது இங்கே பிகினர்ஸ் கூட ஈஸியாக கோலம் வந்துட்டு போடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான கோலம் இது. பார்க்குறக்கு பெரிய கோலமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இங்கே வந்துட்டு நம்ம விளக்கு கொடுத்துட்டோம் இல்லையா. நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் விளக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்ட்ரலையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், விளக்கு கொடுக்குறோம். பாருங்கள், மேலே எந்த மாதிரி புள்ளி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 ஓகேவா, அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு நம்ம விளக்கு கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டார்களுக்கும் இடையில் வந்துட்டு விளக்கு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. கலர் கொடுக்காமையே அழகாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் புள்ளிகள் வந்துட்டு கிட்ட இருக்கிறனால சின்ன விளக்கா வரும். அது நீங்கள் வந்துட்டு போடும்போது நல்லா அழகாக நீட்டாக போட்டிங்கன்னா அதுவுமே அழகாக இருக்கும். குட்டி குட்டி விளக்கு வச்ச மாதிரியே அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இப்படி இன்னும் சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த மாதிரி விளக்கும் போட்டாச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோலத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.